Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி சேர்க்காம சுலபமா செய்யக்கூடிய ஒரு கிரேவி ஐட்டம் தான் பார்க்க போறோம். இந்த புரட்டாசி மாசத்துல அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு நம்ம செய்ய போற கிரேவி நல்ல அசைவ சுவையில டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். இதுக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துர்க்கேன். மீடியம் சைஸ் தேங்காவை எடுத்துக்கோங்க. இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 3 காஷ்மீரி வத்தல் எடுத்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 சாதாரண வத்தல். சாதாரண வத்தல் எடுத்திங்கன்னா ஒரு 5 பட்டை வத்தல் எடுத்துக்கோங்க. இதை இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை வத்தல் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் மெயினாக நம்ம அரைக்கிறதுல தான் இருக்குது. தேங்காய் வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா மீதி பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இது கூட ஒரு 6 பல் பூண்டு பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். சின்ன சைஸ்னால் ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைக்கிற தேங்காய் வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திப்பிலியாக இருந்துச்சுன்னா இந்த கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இது வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி. ஃபஸ்ட்லாம் வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்களாம். அவங்க அரைக்கும்போது தேங்காய், பட்டை வத்தல், சோம்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அரைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா. இப்போ அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலாவோட மட்டன் சேர்த்து செய்வாங்களாம். மட்டன் இல்லைன்னா சிக்கன் சேர்த்து செய்வாங்களாம். நம்ம இன்றைக்கி மட்டன் சிக்கன்லாம் சேர்க்காம உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். வேக வைக்கல, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். அம்மியில் அரைக்கும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போல்லாம் அம்மியில் அரைக்கிறதில்ல, மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த ஆயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது. அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தெரிக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால தெரிக்கும். அதனால் மூடி போட்டே கொதிக்க வைங்க. இந்த டயத்தில் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எந்த அளவுக்கு சிம்மில் நம்ம கொதிக்க வைக்கிறோமோ அந்தளவுக்கு கிரேவியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் எல்லோஷாக சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ சேர்த்துருந்த உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த கிரேவி வந்து பூரியோட நல்லாயிருக்கும். அதே போல் ஒயிட் ரைஸ், இட்லி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.